மக்களை முட்டாளாக்கும் கிளிநொச்சி இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகள் பயணிகள் விசனம். வியாழேந்திரன் வீட்டுக்கு முன் நடந்த படுகொலை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. கட்டுநாயக்கவில் திடீரென மூடப்பட்ட ஆடை தொழிற்சாலை 1400 ஊழியர்களின் பரிதாப நிலை. முகநூல் அழுத்தம் காரணமாகவே ஜனாதிபதி போர்வீர நினைவு நிகழ்வில் பங்கேற்றார். ஈஸ்டர் தாக்குதல் சூத்திரதாரிகள் பலர் அரசாங்கத்துடன். தேரர் பகிரங்கம். அமெரிக்கா சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களை நேரில் சந்தித்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி. சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ள சபாநாயகரின் செயற்பாடுகள். மைத்திரி ரணில் சந்திப்பு பேச்சுவார்த்தையில் கிடைத்த வெற்றி. தமிழின அழிப்பு நினைவகம் கனடாவுடன் ராஜதந்திர பேச்சு. யாழில் துப்பாக்கிச்சூடு சாரதி உள்ளிட்ட 2 தப்பியோட்டம். தொடர்பான விரிவான செய்திகள். இன்று அதிகாலை நெல்லியடி நகர்ப்பகுதியில் ஏற்பட்ட தீ விபத்தினை கட்டுப்படுத்துவதற்கு கரவட்டி பிரதேச சபை ஊழியர்கள், அப்பகுதி வர்த்தகர்கள், பொதுமக்களுடன் இணைந்து செயல்பட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளார்கள். கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர்களினால் உடனடியாக யாழ் மாநகர சபை தீயணைப்பு பிரிவுக்கு 4:42 மணிக்கு தகவல் வழங்கி ஸ்தலத்துக்கு தீயணைப்பு படையும் வருகை தந்திருந்த போதும் பிரதேச சபையின் ஊழியர்களின் முயற்சியும் பொதுமக்களின் பங்களிப்புடனும் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. அனைவரது ஒத்துழைப்புடனும் பெரியதொரு இழப்பு தவிர்க்கப்பட்டுள்ளது. தீயணைப்பின் போது உடனடியாக செயற்பட்ட பிரதேச சபையின் ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கரவட்டி பிரதேச சபையின் செயலாளர் கணேசன் கம்சநாதன் தெரிவித்தார். அதிகாலை வேளைகளில் வெளிமாவட்ட சேவையில் அல்லல்படும் அரசு தனியார் உத்தியோகத்தர்களின் அல்லலை மேலும் அதிகரிக்கும் செயலில் இலங்கை போக்குவரத்து சபை கிளிநொச்சி டிப்போ பேருந்துகள் செயற்பட்டு வருகின்றதாக விசனம் தெரிவிக்கப்படுகிறது. வட்டக்கச்சி மாத்திரம் செல்லும் ஓர் பேருந்து வட்டக்கச்சி பேர்பலகையை மறைவான இடத்தில் வைத்தவாறு அக்கரைப்பற்று பேர்பலகையுடன் பயணிகளை ஏற்றுகிறது. மிகவும் குறைந்த வேகத்தில் நகரும் இப்பேருந்துகள் ஏனையின் வீதியில் வவுனியா வரை செல்லக்கூடிய பயணிகளை தனது மாயவலைக்குள் வீழ்த்தி தனது டிப்போவுக்கான வருமானத்தை அதிகப்படுத்தும் முயற்சியில் ஈடுபடுகிறதா என்ற ஐயப்பாட்டினை தோற்றுவிப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். இதனால் இறுதியில் நேரம் பிந்தி சேவைக்கு சென்று அறிக்கையிடுவதால் தமது சொந்த விடுப்புக்கு பங்கம் ஏற்படுவதாக குறித்த பேருந்தில் பயணிக்கும் அரசு தனியார் நிறுவனங்கள் பணிபுரியும் ஊழியர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் வீட்டின் முன் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பான வழக்கை எதிர்வரும் ஜூன் மாதம் வரை மட்டக்களப்பு நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது. குறித்த சம்பவம் தொடர்பான வழக்கு நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கடந்த 2021 ஆண்டு ஜூன் 21ஆம் தேதி ராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரன் வீட்டுக்கு முன்னால் அமைச்சரின் மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் மேற்கொண்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 28 வயதுடைய பாலேந்திரன் என்ற இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து இடம்பெற்று வந்த வழக்கு விசாரணையில் பாதிக்கப்பட்டோர் சார்பில் முன்னிலையான பிரபல சட்டத்தரணிகளான கமலதா, சுதர்சன் ஆகியோர் இந்த கொலை தொடர்பாக காவல்துறையினர் உரிய விசாரணை நடாத்தப்படவில்லை என தொடர்ந்து ஆட்சேபித்து வந்தனர். மேலும் உயிரிழந்த நபரின் பெற்றோரும் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு இந்த விசாரணையை மாற்றுமாறு சட்டத்தரணி ஊடாக கோரிக்கை விடுத்தனர். இந்த நிலையில் குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் மேற்கொண்டு வந்த நிலையில் அமைச்சரின் வாகன சாரதியான தம்பான் என்று அழைக்கப்படும் தனுசன் என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் குறித்த வழக்கு மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது கைது செய்யப்பட்ட அமைச்சரின் மெய்ப்பாதுகாப்பு உத்தியோகத்தர் மற்றும் அவரது சாரதி ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். இதனையடுத்து குறித்த வழக்கு ஜூன் மாதம் 16ஆம் தேதி திகதியிடப்பட்டு அடுத்த வழக்குக்கு சந்தேக நபர்களை நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கட்டுநாயக்க சுதந்திர வர்த்தக வலயத்தில் அமைந்துள்ள ஆடை தொழிற்சாலை திடீரென மூடப்பட்டதால் 1400க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் வேலையிழந்துள்ளனர். இந்த தொழிற்சாலையின் நிர்வாகம் முன்னறிவிப்பின்றி நிறுவனத்தை மூட நடவடிக்கை எடுத்துள்ளதால் ஊழியர்கள் கடும் நெருக்கடிக்குள்ளாகியுள்ளனர். தொழிற்சாலை தற்போது பூட்டப்பட்டுள்ளது. மேலும் பாதுகாப்பு பணியாளர்கள் மட்டுமே அங்கு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன் காரணமாக அங்கு பணிபுரிந்த ஊழியர்கள் எதிர்கால நடவடிக்கைகள் குறித்து அறியாமல் உதவியற்ற நிலையில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முகநூல் ஊடாக பிரயோகிக்கப்பட்ட அழுத்தம் காரணமாகவே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போர் வீரர் நினைவு நிகழ்வில் பங்கேற்றார் என தெரிவிக்கப்படுகின்றது. சமூக செயற்பாட்டாளரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியருமான நிர்மால் ரஞ்சித் தெவ்சிரி இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். கடந்த தேர்தல்களில் தேசிய மக்கள் சக்திக்கு வடக்கில் கிடைக்கப்பெற்ற அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் காரணமாக போர்வீர நினைவு நிகழ்வில் பங்கேற்பதனை தவிர்ப்பதற்கு ஜனாதிபதி திட்டமிட்டிருந்தார் என அவர் சுட்டிக்காட்டினார்.
இந்த நிகழ்வில் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் பங்கேற்பார் என முன்னதாக அறிவிக்கப்பட்டிருந்தது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் முகநூல் உள்ளிட்ட சமூக ஊடகங்களில் ஜனாதிபதி இந்த நிகழ்வில் பங்கேற்காதிருப்பதனை எதிர்த்து பிரயோகிக்கப்பட்ட அழுத்தங்கள் காரணமாக ஜனாதிபதி இந்த நிகழ்வில் பங்கேற்க நேரிட்டது என பேராசிரியர் நிர்மல் ரஞ்சித் தேவ்சிறி தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தற்கொலை தாக்குதல்களுடன் தொடர்புடைய சூத்திரதாரிகள் அரசாங்கத்துடன் இருப்பதாக பொதுபல சேனா இயக்கத்தின் பொதுச் செயலாளர் கலகுடத்த ஞானசார தேரர் குற்றம் சுமத்தியுள்ளார். இஸ்லாமிய கடும் போக்குவாத கொள்கையுடைய பலர் ஆளும் கட்சிக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தில் பிரதி அமைச்சராக கடமையாற்றி வரும் முனீர் முலாபர் இஸ்லாமிய கடும் போக்குவாதத்தை ஊக்குவிக்கும் நபர் என அவர் குற்றம் சாட்டியுள்ளார். நிட்டம்புவ பகுதியில் தன்வீர் அகாடமியின் பொறுப்பாளராக முனீர் கடமையாற்றி வருவதாகவும் கடவுளுக்காக உயிர்த்தானம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தும் குழு ஒன்றை முனீர் வழிநடத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கத்தை விடவும் இந்த அரசாங்கம் இஸ்லாமிய கடும் போக்குவாத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதில் மெத்தன போக்கினை பின்பற்றுவதாக குறிப்பிட்டுள்ளார். தம்மை கல்லால் அடித்து கொலை செய்ய வேண்டும் என கிழக்கு மாகாணத்தில் துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தலைமையிலான தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமெரிக்கா, சுவிஸ் நாடுகளின் தூதுவர்களுடன் அந்தந்த தூதரகங்களில் சந்திப்பு நடத்தியுள்ளனர். பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளர் செல்வராசா கஜேந்திரன், தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரவணபவன், சிரேஷ்ட சட்டத்திரணி காந்திபன் ஆகியோர் அமெரிக்க தூதரகத்தில் அந்நாட்டு தூதுவரை சந்தித்தனர். இதன்போது அவர்கள் தமிழ் மக்களுக்காக சமஷ்டி அடிப்படையிலான நிரந்தர தீர்வு வேண்டும், வடக்கில் தமிழ் மக்களின் காணி அபகரிப்பை அரசு நிறுத்த வேண்டும் என பல கோரிக்கைகளை முன்வைத்தனர். அதன் பின்னர் மேற்படி குழுவினர் சுவிஸ் நாட்டு தூதுவரை சந்தித்து தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தொடர்பில் எடுத்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிப்பதால் எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூடு தற்போது சாதாரணமாகிவிட்டது. ஆகவே எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்தார். குருநாகல் மாவட்ட எம்பி தயாஸ்ரீ ஜெயசேகர சபாநாயகரிடம் வலியுறுத்தினார். பாராளுமன்றத்தில் நேற்று ஒழுங்கு விதி பிரச்சினைகள் முன்வைத்து இதனை குறிப்பிட்டார். பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல் கட்சிகளின் பெயர்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சபையில் வெளிப்படுத்தினார். எனவே பாதாள குழுக்களுடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்கள் அமைச்சர் வெளியிட வேண்டும். அனைவரையும் குற்றவாளியாக்க பொய்யுரைக்கக்கூடாது. எமது குடும்பத்தார் மற்றும் நண்பர்கள் அரசாங்கத்தை விமர்சிக்கும் போது அவதானத்துடன் இருக்குமாறு குறிப்பிடுகிறார்கள். அவ்வாறான ஆபத்தான நிலைதான் தற்போது காணப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் திட்டமிட்ட வகையில் கைது செய்யப்படுகிறார்கள். எதிர்க்கட்சியின் எம்பி சாமர சம்பத் திட்டமிட்ட வகையில் தான் கைது செய்யப்பட்டார். அரசாங்கத்தை கடுமையாக விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளின் எம்பிகளுக்கு உயிரச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளது. ஆளும் தரப்பினருக்கு பாதுகாப்பு தேவையில்லாவிடின் அவர்கள் இருக்கட்டும், ஏனெனில் அவர்களின் முகங்கள் கூட மக்களுக்கு தெரியாது. எமது பாதுகாப்பு தொடர்பில் நடவடிக்கை எடுப்பதாக குறிப்பிட்டீர்கள், ஆனால் இதுவரை எதுவுமே நடக்கவில்லை. துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் தற்போது சாதாரணமாகிவிட்டன. ஆகவே எமது பாதுகாப்பை உறுதிப்படுத்துங்கள் என தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் அமைச்சர் வசந்த சமரசிங்க பேசுவதற்கு சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்ன அனுமதி மறுத்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாராளுமன்றத்தில் நேற்று எதிர்க்கட்சி மற்றும் ஆளும் கட்சி உறுப்பினர்களுக்கிடையே நடந்த வாக்குவாதத்தின் போது இது நிகழ்ந்துள்ளது. இதன்போது சபாநாயகர் அமைச்சரை அமர உத்தரவிட்டார். இது சபாநாயகர் தனது சொந்த கட்சி உறுப்பினருக்கு எதிராக மேற்கொண்ட நடவடிக்கை என குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அண்மையில் பிரதமரின் ஒளிவாங்கியை சபாநாயகர் நிறுத்தியதாக சபை முதல்வர் பிமல் ரத்நாயக்க குற்றம் சுமத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்றைய அமர்வில் எந்த ஒழுங்கு பிரச்சனையும் இல்லை என்று கூறிய சபாநாயகர் எதிர்க்கட்சியினரை பேச அனுமதிக்க மறுத்துவிட்டார். அதே நேரம் அமைச்சர் வசந்த சமரசிங்க ஒரு கருத்தை தெரிவிக்க முயன்றார். ஆனால் சபாநாயகர் அவரை அமருமாறு உத்தரவிட்டார். முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன மற்றும் ரணில் விக்ரமசிங்கவிற்கும் இடையில் பேச்சுவார்த்தை ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொழும்பு மாநகர சபை உட்பட எதிர்க்கட்சி பெரும்பான்மையை கொண்ட அனைத்து உள்ளூராட்சி நிறுவனங்களிலும் அதிகாரத்தை நிலைநாட்டுவதற்காக இடம்பெற்ற இந்த பேச்சுவார்த்தை வெற்றி பெற்றதாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சமன் ரத்னபிரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு மல்வீதியில் அமைந்துள்ள அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். இதற்கிடையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிவடைந்த போதிலும் பல கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் வெற்றி பெற்ற உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கூட உறுப்பினர்கள் பெயர்கள் வழங்கப்படவில்லை என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்தார். கனடாவின் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின் அழிப்பு நினைவகம் தொடர்பில் கனடாவின் மத்திய அரசுடன் ராஜதந்திர மட்டத்தில் பேச்சுவார்த்தையில் ஈடுபட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலை இனிவரும் காலங்களில் ஏற்படாமல் இருப்பதை தடுக்கும் பாரிய பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு என பாதுகாப்பு பிரதி அமைச்சர் அருண ஜெயசேகர தெரிவித்தார்.
பாராளுமன்றத்தில் நேற்று விசேட கூட்டை முன்வைத்து உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். 2025 5/10 கனடாவில் பிரம்டன் நகரில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள தமிழின அழிப்பு நினைவகம் தொடர்பில் பாதுகாப்பு அமைச்சர் சார்பில் இந்த விசேட கூட்டை முன்வைக்கின்றேன். இந்த நினைவகம் திறக்கப்பட்டுள்ளதை அனைவரும் அறிவோம். இந்த விவகாரம் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு. கனடாவில் பிரம்டன் நகரில் தமிழின அழிப்பு நினைவகம் திறந்து வைக்கப்பட்ட போது பிரம்டன் நகர மேஜர், ஏனைய நகர மேஜர்கள் மற்றும் அரசியல்வாதிகள் கலந்து கொண்டுள்ளனர். கனடாவில் உள்ள 2 தமிழ் தரப்பினர் இந்த நினைவகத்தை நிர்மாணிப்பதற்கான நடவடிக்கைகளை 2022 ஆண்டு ஆரம்பித்தனர். தமிழின அழிப்பு நினைவகத்துக்கு கனடாவில் உள்ள இலங்கையின் கொன்சுலர் காரியாலயம் பொறுப்பான தரப்பினர்களுக்கு கடும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளது. 2021 ஆண்டு முதல் இலங்கை அரசாங்கம், வெளிவிவகார அமைச்சு மற்றும் கனடாவில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் ஆலயம் மற்றும் கொன்சுலர் காரியாலயம் இந்த நினைவகத்துக்கு எதிர்ப்பை தெரிவித்து ராஜதந்திர மட்டத்தில் தலையீடு செய்துள்ளது. 2021 ஆண்டு முதல் தொடர்ச்சியான எதிர்ப்புகளை இலங்கை வெளிப்படுத்திய நிலையிலும் 2025 5/10 இந்த நினைவகம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலை இனிவரும் காலங்களில் ஏற்படாமல் இருப்பதை தடுக்கும் பாரிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. இலங்கையில் இன அழிப்பு இடம்பெற்றதாக தேசிய மற்றும் சர்வதேச மட்டத்தில் உறுதிப்படுத்தப்படவில்லை. கனடாவால் அமுல்படுத்தப்பட்ட இன அழிப்பு பாரத்தை ஏற்க முடியாது என்பதை வெளிவிவகாரத்துறை அமைச்சு கொழும்பில் உள்ள கனடா உயர்ஸ்தானிகர் ஆலயத்துக்கு அறிவித்துள்ளது என தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் பரணி பகுதியில் சட்டவிரோத மணல் ஏற்றிச் சென்ற டிப்பர் மீது கொடிகாமம் போலீசார் நேற்றைய தினம் துப்பாக்கிச்சூடு நடாத்தியுள்ளனர். பழைப்பகுதியில் இருந்து சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை எழுதுமட்டுவாழ் பகுதியில் கடமையில் இருந்த கொடிகாமம் போலீசார் நிறுத்த முயற்சித்த போது குறித்த டிப்பர் வாகனம் நிறுத்தாது கொடிகாம பகுதியை நோக்கி தப்பியோடியது. இதையடுத்து போலீசார் குறித்த டிப்பர் வாகனத்தை தமது வாகனத்தில் துரத்திச் சென்ற நிலையில் டிப்பர் வாகனம் பரணி மந்துவில் வீதியால் திரும்பி சென்று பேம்புராய் நோக்கி மிக வேகமாக தப்பியோடியது. இதன்போது டிப்பரில் இருந்தவர்கள் போலீசாரின் வாகனத்தை நோக்கி டார்ச் லைட் மூலம் பிரகாசமான ஒளியை பாய்ச்சினர். இதனால் தமது வாகனத்தை செலுத்த முடியாத நிலையில் போலீசார் டிப்பர் வாகனத்தின் டயர்களை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதனையடுத்து குறித்த டிப்பர் வாகனத்தை நிறுத்திவிட்டு சாரதி உட்பட 2 சந்தேக நபர்கள் தப்பிக் கொண்டுள்ளதாக கொடிகாம போலீசார் தெரிவித்தனர். இந்த நிலையில் சட்டவிரோத மணலுடன் சென்ற டிப்பர் வாகனத்தை கொடிகாம போலீசார் கைப்பற்றியுள்ளதுடன் தப்பியோடிய சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் எஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.